ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் 1 கப் இட்லி மாவு 2 முட்டை வச்சு ரொம்ப டேஸ்டான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஃபன் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கும் முட்டைக்கும் தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இட்லி மாவில் உப்பு சேர்த்துருப்போம், அதனால் இப்போ அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 30 செகண்ட்க்கு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு இட்லி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பணியாரக்கல் சூடுபடுத்திக்கலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா எல்லா குழிகள்லையுமே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா குழிகள்லையுமே கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபில் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதை இன்னும் 2 நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான முட்டை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் டிஃபனாகவும் கொடுக்கலாம், இல்லைனா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.